அனைவருக்கும் வணக்கம். 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் அலகு 2 பார்க்கலாம் வாங்க. மீனுவின் வண்டி. மீனுவுக்கு புதிய மிதிவண்டி கிடைத்தது. அவள் துள்ளி குதித்தாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள். இதனை பழைய 3 சக்கர வண்டி பார்த்தது. அது என்ன நினைத்து இருக்கும்? இப்போ மீனுன்ற குட்டி பாப்பா புதுசாக மிதிவண்டி வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போது அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய மிதிவண்டி என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு 3 சக்கர வண்டி அப்படின்றாங்க. சரியா? இந்த லெசனில் இந்த 3 சக்கர வண்டி இருக்கு இல்லையா, அந்த சின்ன 3 சக்கர வண்டி பேசுகிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோவுக்கு என்னை வச்சு ஓட்டுனேன், இவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்தோம், எவ்வளோ எந்தெந்த இன்சிடெண்ட்டு நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் 3 சக்கர வண்டி பேசுகிற மாதிரி இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? இப்போது புது வண்டி வந்ததும் 3 சக்கர வண்டி என்ன நினச்சிருக்கோம் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். அடுத்தது பாடத்துக்குள்ளே போகலாம். உனக்கு 3 வயது இருக்கும். முதல் முறையாக சந்தித்தோம். என் மேல் ஏறி அமர்ந்தாய். பிறகு என்ன செய்தாய் தெரியுமா? இப்போ 3 சக்கர வண்டி பேசுது. ஃபஸ்ட்டு உனக்கு 3 வயசு இருக்கும். அப்போது முறையாக என்னை நீ பார்த்த, என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச தெரியுமா? அப்பா வண்டி ஓடுது, வேகமாக போ டுர் டுர். என் வண்டி வேகமாக போகுது அப்படின்னு அந்த பொண்ணு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. அதை அப்படியே காமிச்சிருக்காங்க சீனா. அடுத்து பாருங்கள். 3 சக்கர வண்டி பேசுது. நீயாக ஓட்ட தொடங்கினாய். ஒரு முறை இருவரும் விழுந்தோம். என் கண்ணில் கண்ணீர், நீயோ சிரித்தாய். நீ துணிச்சலான பெண்தான். நம்ம ஒரு டைம் விழுந்துட்டோம். அப்போ 2 பேரும் விழுந்தப்ப நீ என்ன பண்ண? நான் அழுதேன், ஆனால் நீ சிரிச்சிட்டு இருந்த ஜாலியாக. நீ துணிச்சலான பொண்ணு தான் அப்படின்னு வண்டி சொல்லுது. விழுந்து விட்டாயா? ஹாஹா, எனக்கு சின்ன காயம்தான், இருந்தாலும் ஓட்டலாம். மீனு துணிச்சலான பெண். இப்போ அந்த குட்டி பாப்பா விழுந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டுறாங்க. அடுத்து 3 சக்கர வண்டி சொல்லுது. ஒரு நாள் மழை பெய்தது. மழையில் ஓட்டாதே என்றார் பாட்டி. நீ கேட்கவே இல்லை. இருவரும் மழையில் நனைந்தோம். என் சக்கரங்களில் சேறு அப்பியது. மழை நீரில் கவிழ்ந்தேன். நீ என்ன சொன்னாய் தெரியுமா? இப்போ மழை பெய்யுது, அப்போ பாட்டி வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறியும் பாப்பா என்ன பண்ணான்னா இந்த 3 சக்கர வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது சக்கரை சேத்துல மாட்டிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு அதெல்லாம் கழுவி விட்டாங்க பாட்டி. என் வண்டி நீச்சல் அடிக்குது, இதோ சுத்தமாகிவிட்டது. நீ என் நல்ல நண்பன். இப்போ பாட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. நீ தான் என்னுடைய நல்ல நண்பன்னு சொல்லி மீனு சொல்கிறாங்க. மிதுன் உன் நண்பன். உன் நண்பன் மிதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவனும் உன்னுடன் வண்டி ஓட்டுவான். இருவரும் போட்டி போட்டு ஓட்டினீர்கள். அப்போது என்ன நடந்தது? சிரித்து சிரித்து என் சக்கரமே கழன்று போனது. இப்போ மிதுன்ற ஒரு பையன் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரு நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்க. அப்போ யார் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லி போட்டி வச்சு போனதில் என்னோட சக்கரம் கழன்று போயிடுச்சு. ஆடு நிறுத்து, மே மன்னிச்சிடுங்க தாடி மாமா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்ததை சொல்லுது. இரவில் நீ தூங்குவாய். நாம் இருவரும் தெருவில் செல்வதாக நான் கற்பனை செய்வேன். நானே என் மணியை மெதுவாக அழுத்துவேன். ட்ரிங் ட்ரிங். நீ சிரிப்பாய், நானும் சிரிப்பேன். என் சக்கரத்தில் வரும் கிர் சத்தம்தான் என் சிரிப்பு அப்படின்னு சொல்லுது. இப்போ தூங்கக்குள்ளே கூட இது பெல் கிளிக் பண்ணுமா. அப்போது இதை பார்த்துட்டு சிரிப்பாலாம். என்னிடம் தான் ஓட்டி பழகினாய். இப்போது நீ வளர்ந்து விட்டாய். புதிய மிதிவண்டியில் செல்கிறாய். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் பழைய பொருள் ஆகிவிட்டேன். இனி உன் நினைவுகளோடு இருப்பேன். இப்போ நான் பழசாயிட்டேன், நீயும் வளர்ந்துட்ட. நீ வளர்ந்ததுனால என்னை யூஸ் பண்ண முடியாது, ஆனாலும் உன்னை நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ நான் பழைய பொருளாகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பழைய பொருட்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன், போய் வருகிறேன், டாட்டா. இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு 3 சக்கர வண்டி சொல்லுது. அடுத்தது என்ன நடந்திருக்கும்? பழைய பொருள்களை ஏற்றி செல்லும் வண்டி நகர தொடங்கியது. மீனு அங்கே வந்தால் அப்போது 3 சக்கர வண்டி சிரித்தது. ஏன்
என்ன நடந்தது? இப்போ பழைய பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு போகிற வண்டி வருது. இப்போது மீன் வந்து அங்கே வர்றாங்க. இப்போ 3 சக்கர வண்டியை பார்த்துட்டு சிரிக்கிறா மீனும். ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஒவ்வொரு தொடரிலும் உள்ள 1, 2, 3, 4, 5வது சொற்களுக்கு அடிக்கோடு இடுங்கள், விடை கிடைக்கும். அப்போ விடை எப்படி கோடு போட்டு பாருங்கள். மீன் ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். அப்போ அந்த வண்டியை 3 சக்கர வண்டியை ஓடி வந்து தொட்டு பார்த்து அந்த வண்டிக்கு டாட்டா காட்டினதுனால அப்போ சிரிச்சுக்கிட்டு போகுது அந்த 3 சக்கர வண்டி. இப்போ வண்டி வண்டி மிதிவண்டி, வண்டி வண்டி மிதிவண்டி, செய்கை விளையாட்டு பாருங்கள். வண்டி வண்டி மிதிவண்டி என்று சொல்வேன், மிதிவண்டி ஓட்டுவது போல் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வீட்டில் ஓட்டி பார்க்கணும், செய்து பழகலாம். பின்தொடர்ந்து படிக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள். கதையில் பிடித்த சொற்கள் என்னென்ன? மிதிவண்டி, அப்பா, குதித்தால், மழை, துணிச்சல், நீச்சல், சேறு, சிரிப்பு, மாமா, இரவில். எழுதிக்கோங்க. தாம் எழுதிய அதே சொற்களை நீங்கள் எழுதினதை அதிக எண்ணிக்கையில் எழுதினது யார் அப்படின்ட்டு என்பதை குழுவினருடன் ஒப்பிட்டு பார்க்கணும். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதின நண்பர் பேர் இங்கே எழுதிக்கோங்க. ஒன்று போல் எழுதிய சொற்கள் எத்தனை சொற்கள் சேமாக எழுதியிருக்கீங்களோ அதை இந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அருகருகே வந்துள்ள ஒரே எழுத்து ஒரே சொல். இப்போ சேமாக இருக்கிற வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க. ஆ, ஹா ஹா, ஹீ ஹீ, ட்ரிங் ட்ரிங், மே ஊ, டுர் டுர், இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். அடுத்தது பாடத்தில் பிடித்த தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாடத்திலேருந்து ஒரு தொடர் உங்களுக்கு பிடிச்ச தொடர் வந்து சொல்லியிருக்காங்க. நீ என் நல்ல நண்பன். எழுதிக்கோங்க. நீ என் நல்ல நண்பன். எழுதிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பேசலாம். எனக்கு பிடித்த பொருள் பாருங்கள். என் மேடை என் பேச்சு. முன்பு பயன்படுத்தி இப்போது பயன்படுத்த இயலாத பிடித்த பொருள்களுக்கும் தனக்கு மன அனுபவத்தை பேசிடும். இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணி விளையாடி இருப்பீங்க. இப்போ எது யூஸ் பண்ண முடியலை, அதை நினச்சி நீங்கள் வந்து பேசணும் அப்படின்றாங்க. இப்போ படித்து விடை எழுதணும். படித்தல் பலகை பாருங்கள். இதில் வேர்ட்ஸ் இருக்குது, இதை படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் இந்த படித்தல் பலகையிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு விலங்கு. இப்போ என்ன விலங்கு? ஆடு. தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள் எடுத்து எழுதுங்க. மழை, நீச்சல். அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள். குதித்தால், செல்கிறேன், கற்பனை, மிதிவண்டி. படித்தல் பலகையில் உள்ள பிடித்த சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதணுமா. அப்பா மிதிவண்டி வாங்கி கொடுத்தார். நிறைய சொற்கள் இருக்குது, அதை நீங்கள் சேர்த்து எழுதி பாருங்கள். சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். இப்போது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படித்தல் பலகையெல்லாம் படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. பாட சுருக்கம், படிக்க, விடையளிக்க. இப்போ படித்த பாடத்தை சுருக்கி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? மீனுவின் வண்டி. அது ஒரு 3 சக்கர வண்டி. மீனு சிறு வயதில் ஓட்டினாள். ஒரு நாள் வண்டியுடன் விழுந்தாள். ஒரு நாள் மழை நீரில் கவிழ்ந்தாள். நண்பருடன் வேகமாக ஓட்டினாள். ஆட்டின் மேல் மோதினாள். இப்போது மீனு வளர்ந்து விட்டாள். புதிய மிதிவண்டி வாங்கினாள். மகிழ்ந்தாள், துள்ளி குதித்தாள். அதை 3 சக்கர வண்டி பார்த்தது. பழையதை நினைத்து மகிழ்ந்தது. பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது. மீனும் 3 சக்கர வண்டி ஓட்டுறாங்க. இப்போது வண்டியோட விழுவுறாங்க. அப்புறம் மழை நீரில் விழுறாங்க. சரிங்களா? அப்புறம் நண்பர்களோட போட்டி போட்டு வேகமாக ஓட்டினாங்க. ஆட்டில் மேலே மோதுனாங்க. அப்புறம் சாரி கேட்குவாங்க. அப்புறம் மீன் இப்போ பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டதுனால மிதிவண்டி அப்பா வாங்கி கொடுக்குறாரு. அதனால் மகிழ்ச்சியாக துள்ளி குதிச்சாங்க. 3 சக்கர வண்டி பழசாயிடுச்சு. அந்த 3 சக்கர வண்டி பழைய பொருள் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணு டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்கும். சரியா? படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் பாருங்கள். அதில் எத்தனை நிமிடம்னு சொல்லி 2 நிமிடம் 3 நிமிடம்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எதுன்னு கேட்குறாங்க. எது நினச்சி பார்த்து எல்லாத்தையும் கதை எது சொல்லுது நமக்கு? 3 சக்கர வண்டி. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது ஏன்? ஏன் 3 சக்கர வண்டி போகுது அப்படின்னா, மீன் வளர்ந்து விட்டால் புதிய மிதிவண்டி வாங்கினதுனால அது பழைய பொருள் கடைக்கு போகுது. அடுத்து சொல்வதை எழுதுக. மிதிவண்டி, நண்பன், இரவில், அப்பா, குதித்தால், கற்பனை, சேறு, பொருள், சிரிப்பு.
படித்தல் பலகையில் இருக்கிறத அப்படியே இதில் சொல்லி எழுதணும். அடுத்து சொல்லை கண்டுபிடிக்க பாருங்கள். மரத்தின் ஓரம் உரல். இது எல்லாத்துலேயும் ரா இருக்குது. எல்லா சொற்கள்லையும் என்ன இருக்குது? ரா இருக்குது. அது போல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பொரித்த பொறி பொட்டலம். இதில் போ இருக்குது 3 சொற்கள்லையும். நாகத்தை கண்ட காகம். எல்லாம் காய் இருக்குது. ஆமை பொம்மை அருமை. மை இருக்குது 3 மை. கரும்பு தின்னும் எறும்பு. இம் இருக்குது 3 இம் எடுத்து எழுதிக்கோங்க. எட்டி பிடித்த காற்றாடி. டீ இருக்குது இல்லையா? அப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச சொற்கள் வச்சு ஒரு புதிய சொல் கிடைக்குமா? எழுத்துக்களை முறைப்படுத்தினால் கிடைக்கும் சொல் என்ன? கரடி பொம்மை. தொடர்ந்து எழுதுக பாருங்க. கூடை கூடை என்ன கூடை. பூ கூடை என்ன பூ. சாமந்தி பூ என்ன சாமந்தி. மஞ்சள் சாமந்தி என்ன மஞ்சள். கிழங்கு மஞ்சள் என்ன கிழங்கு. உருளைக்கிழங்கு. அதே போல் நம்மளையும் ஒரு பாடலோட ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். மயில் மயில் என்ன மயில். வண்ண மயில் என்ன வண்ணம். பச்சை வண்ணம் என்ன பச்சை. இளப்பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன மயில் பச்சை வண்ணம் என்ன பச்சை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாமா? பேசலாம் எழுதலாம் பாருங்கள். இப்போ படம் கொடுத்துருக்காங்க அழகாக. புறாக்கள் குருவிகள் எல்லாம் தானியம் உண்ணுது, நீர் குடிக்குது, பூச்செடிகள் இருக்குது, பாப்பாவும் தம்பி விளையாடுறாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? படத்தை பார்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சென்டென்ஸ் படத்தை பார்த்து எழுதணும். தொடர்களாக எழுதணுமா? சரிங்களா? அப்போ நம்ம எழுதியிருக்கிறது பாருங்கள். தம்பியும் பாப்பாவும் பறவைகளை கண்டு மகிழ்கின்றனர். சிட்டுக்குருவியும் புறாக்களும் தானியங்களை உண்கின்றன. பாப்பாவின் கையில் சிட்டுக்குருவி அமர்ந்துள்ளது. அடுத்து சிந்தித்து விடையளிக்க பாருங்க. மீனு பள்ளிக்கு நடந்து சென்றாள். அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலாமரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். இப்போ அந்த படத்துக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்தது பின்பற்றி எழுதுக. மீனு விரும்பி செய்பவை. மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன். நான் விரும்பி செய்பவை என்னென்னு சொல்லணும். இப்போ மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன், களிமண் பொம்மை செய்வேன். இன்னும் நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அதை புதுசு புதுசாக எழுதிக்கலாம். தொடர் அமைத்து கூறுக. இப்போ நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே, ஏறு, சிறிய, பெரிய, கீழே, உள்ளே, வெளியே, பெரிய யானை, சிறிய பன்றி, இப்படி. இப்போ எதிர்ச்சொல் அறிவோம் வாங்க. எதிர்ச்சொல்னா ஆப்போசிட்டு. சரிங்களா? சில, கொஞ்சமாக, பல, அதிகமாக. சரிங்களா? அதுதான் எதிர்ச்சொல். ஓகேவா? சில, பல, புகழ், இகழ், அதிகம், குறைவு, இரவு, பகல், அருகில், தொலைவில், வேகமாக, மெதுவாக, புதிய, பழைய, சிரிப்பு, அழுகை, காய், கனி. எதிர்ச்சொற்களை நிரப்புக. இப்போ சென்டென்ஸில் கொடுத்துட்டாங்க டேஷ், அதில் ஃபில் பண்ணி பார்க்கலாம். புதிய மிதிவண்டி வாங்கினால், டேஷ் வண்டி பார்க்கிறது. பழைய, இப்போ புதிய, பழைய. அடுத்து பாருங்கள். இரவு நீ தூங்குவாய், டேஷ் நேரத்தில் விழித்திருப்பாய். எப்போ நம்ம முழிச்சிருப்போம்? பகல். அப்போ இரவு, பகல். அடுத்தது மிதிவண்டியை வேகமாக ஓட்டினால், மெதுவாக நிறுத்தினால். இப்போ இதில் ஆப்போசிட் வேர்டு எது? வேகமாக, மெதுவாக. விழுந்தபோது வண்டிக்கு அழுகை வந்தது, மீனுவுக்கு சிரிப்பு வந்தது. இதில் எது எதிர்ச்சொல்? அழுகை, சிரிப்பு. அடுத்து பாருங்கள். கற்றல் பயணம், படைப்பு நேரம். மீனுவின் வண்டி படத்தின் கதையை கூறலாம். பழைய பொருள் ஒன்றை வரைந்து அது பேசுவது போல் எழுதி காட்சிப்படுத்தலாம். பாடத்தில் மீனுவோடைய வண்டியை பற்றி கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை அப்படியே சொல்லணும் நீங்கள். அதுக்கப்புறம் பழைய பொருள் ஏதாவது வரைஞ்சி அது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தணும். அடுத்தது பாருங்கள். பொருத்தமானதை செய்து காரணம் கூற சொல்லியிருக்காங்க. தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தியிருக்கும் ஏன்னு கேட்குது. ஸோ இதுதான் தண்ணீர் குடுவை. படத்தில் பாருங்கள். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, பயமாக இருக்கா? அப்போ வருத்தமாக இருக்குது. ஏன்? தண்ணி கீழே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள். இன்று முதல் நான் என் பொருட்களை டிக்கடிச்சிக்கணும். பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன்,
பயன்படுத்தியதும் உரிய இடத்தில் வைப்பேன், பிறருக்கு கொடுத்து உதவுவேன், முழுமையாக பயன்படுத்துவேன். இன்னையிலேருந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்துலேயும் டிக் பண்ணிக்கணும். அடுத்தது நான் கற்றவை பாருங்கள். படித்த கதையை சொல்ல தெரியுமா? எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க தெரியும். படம் பார்த்து பேச தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் தரவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். டச் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.